புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்கும் ஆராதனைக்கும் நம் ஸ்துதி தோத்திர பலிகளுக்கும் உரிய ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த அற்புத குழந்தை இயேசுவின் அருங்கொடை திருத்தலத்தின் எல்லா மக்களையும், குறும்பூர் சத்திரப்பட்டியில் வசிக்கிற மக்களையும், அறந்தாங்கி பங்கு மக்களையும், இன்று கல்வி ஆண்டை தொடங்க பள்ளிகளுக்கு சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், இந்த ஆண்டு கல்லூரி படிப்பை தொடங்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய வரும் ஞானத்தின் தொடக்கமாயிருக்கிற ஆண்டவர் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிக்க நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வல்லமையான தெய்வமே ஆராதிக்கின்றோம், வல்லமையான தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்வளிக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்வளிக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், எங்களை எல்லாம் காண்பவரே ஆராதிக்கின்றோம், எங்களை எல்லாம் காண்பவரே ஆராதிக்கின்றோம், எங்களை எல்லாம் மீட்டவரே ஆராதிக்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். எல்லாம் கைதட்டி உற்சாகமாக பாடுவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்க துதிக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நற்கருணை ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே நல்லா பாடுவோமா. ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம்,
இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவரே, எங்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிற தெய்வமே, உங்கள் கவலை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் என்றவரே, உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். வடிவான பட்டயமே ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான மன்னாவே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஞானத்தின் தொடக்கமே, ஞானத்தின் நிறைவாக இருக்கிற ஆண்டவரே, தங்கள் பள்ளி வாழ்க்கையை இந்த புதிய கல்வி ஆண்டை தொடங்குகிற பிள்ளைகளுக்கு உம் அருளையும் ஆசிரையும் ஞானமாய் கல்வியாய் ஒழுக்கமாய் விளங்கியவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை ஆராதித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனையின் தெய்வமே ஆராதிக்கின்றோம். உன்னதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம். ஆலோசனையின் தெய்வமே ஆராதிக்கின்றோம். உன்னதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாக்கு மாறா தெய்வமே ஆராதிக்கின்றோம். ராஜாதி ராஜனே ஆராதிக்கின்றோம். வாக்கு மாறா தெய்வமே ஆராதிக்கின்றோம். ராஜாதி ராஜனே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஆமென், ஆமென். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு 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 ஆராதனை. நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம்.
இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே 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 இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லணும், ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாய் உம்மை ஆராதிக்கிறோம், சுதந்திரத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், நம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்கிறோம். போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம். நல்லவரே வல்லவரே இரக்கமானவரே. ஆராதனை 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 ஆராதனை. இறங்கி வருவீராக. எல்லா பள்ளிகளின் மீதும் எல்லா குழந்தைகளின் மீதும் தேவ அருள் ஞானமாய் ஒழுக்கமாய் அருமையாய் இறங்கி வருவதாக. ஆவியானவரே, அக்கினியானவரே, கிருபையானவரே, உம்முடைய வாஞ்சையும் வல்லமையும் எங்கள் மீது இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே. அனைவரும் அமர்வோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜூன் மாத அற்புத குழந்தை இயேசு நவநாளை, இன்று கல்வியாண்டை தொடங்குகின்ற எல்லா குழந்தைகளுக்கும் கடவுளுடைய அருள் ஞானமாய் கிருபையாய் அவர்கள் மீது இறங்கி வர இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்பதாக ஆண்டவரிடம் ஏறெடுத்திருக்கிறோம். மேலும் புதிய திருமண தம்பதியர்களாய் உருவாகப் போகிற பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடைபெறவும், திருமண தடைகள் நீங்கி திருமண வரன் தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையவும், திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பில்லி சூனிய கட்டுகள் தீய ஆவியினுடைய கட்டுகள் விலகி குடும்பங்கள் விடுதலை அடையவும், வீடு கட்டும் பணி நிறைவடையவும், கடன் பிரச்சனைகள் தீரவும் சிறப்பாக இந்த கருத்துக்களை எல்லாம் வேண்டி நம்முடைய குழந்தை இயேசு பக்தர்கள் எனக்கு இந்த ஆராதனையில் ஜெபிக்கும்படி செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இன்னுமாய் நம் பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா கட்டுகளும் விலக, நம் பங்கிலே ஆன்மீக எழுப்புதல் ஏற்பட, ஆண்டவரை தேடும் பிள்ளைகளாய் மாற இன்று குறும்பூரில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் ஆராதனை நடக்கிறது. குழந்தை இயேசுவுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள் என்று தெரிந்தும் அதை அறிந்தும் போக மனமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆட்கொள்ள வேண்டும், ஆவியினால் ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடுவதனால் நடக்கின்ற பலன்களையும் நலன்களையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆராதனையிலே நாம் நற்கருணை ஆண்டவரை கொடைகளின் ஆண்டவராக பார்ப்போம். எல்லா கொடைகளும் கடவுளிடமே இருக்கின்றன. அவர் கொடைகள் அனைத்தும் ஊற்றாக இருக்கிறார். நமக்கு கொடைகளை கொடுப்பதிலே அவர் மகிழ்கிறார். ஆக கொடைகளின் ஆண்டவரை நாம் கேட்போம். ஆண்டவர் தரும் கொடைகளை கேட்டு பழகி போனவர்கள், பல வேளைகளில் அவர் கொடுத்த கொடைகளை வைத்து நிறைவடையாதவர்கள், நாம் கேட்ட சில நேரங்களில் நம்முடைய தகுதியின்மையினால் அவர்களை கொடைகளை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் உண்மையான கொடை. ஆக கொடைகளின் ஆண்டவரை கேட்போம். அவர் தருகிற கொடைகளை கேட்பதை நிறுத்தி, ஆண்டவரே நீர்தான் வேண்டும், நீர்தான் கொடைகளின் ஆண்டவர், நீர் இருந்தால் எல்லா கொடைகளும் எங்களுக்கு கிடைத்தது போல என்று நம்பி ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு கொடைகளின் ஆண்டவராக அவர் இவ்வுலகிற்கு வந்தார். அவரை நாம் தேடாததினால்தான் நம் வாழ்வில் குறைபாடுகளும் நல்ல குறைபாடுகளும் உளக்குறைபாடுகளும் இருக்கிறது. ஆகவே கொடைகளின் ஆண்டவரை வேதம் எப்படி நமக்கு சொல்கிறது, விவிலியத்திலே ஆண்டவர் எப்படி கொடைகளின் ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் தியானித்தவர்களாய் இந்த ஆராதனை மைய செய்திக்குள் செல்வோம். இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், மேலும் 15, அதற்கு பின்பு 17 25 வரை ஆண்டவர் பல்வேறு கொடைகளை தான் படைத்த ஆதாம் ஏவாளுக்கு வழங்குகிறார். ஆதாம் ஏவாளை படைத்துவிட்டு நாம் பார்க்கிறோம், அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் அவனிடம் அழைத்து வந்தார், அவனுக்கு கொடுக்கிறார். ஆக கடவுள் மனிதனுக்கு முதலிலே தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். அவர் ஊதவே அவன் உயிர் பெறுகிறான். ஆக கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதல் கொடை கடவுளுடைய ஆவி, அவருடைய உயிரை கொடையாக கொடுக்கிறார். 2வது, அவர் தான் அவனோடு இருந்து வழிநடத்தப் போவதாக சொல்கிறார். நீங்கள் 3வது அதிகாரம் தொடக்க நூலை படித்தீர்கள் என்றால் அதிலே பூங்காவனத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு உலாவிக்கொண்டும் பேசிக்கொண்டும் உலாவிக் கொண்டிருந்தார். அவர்களோடு அளவலாவி பேசிக்கொண்டு அங்கே உலாவிக் கொண்டிருந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆக கடவுள் மனிதனோடு இருக்கவும் அவனோடு பேசிக்கொண்டு அவனோடு பிரசன்னமாகவும் விரும்பியதை பார்க்கிறோம். ஆக உயிர் கொடுத்தார் கடவுள், அவனோடு உடன் இருப்பதை கொடுத்தார், மனிதனோடு உடன் இருக்க அவர் விரும்பினார். 3வது, அவன் வாழ்வதற்கு ஒரு சொர்க்க வனத்தை கொடுத்தார். காஞ்ச இடத்தை அல்ல, வறண்டு போன இடத்தை அல்ல, பல கனிகள் பல கொடைகள் இருக்கிற அந்த சொர்க்க வனத்தை கொடுத்தார். ஈடன் கார்டன் என்கிறோம். ஆக அந்த சொர்க்க வனத்தை அவன் வாழும் இடமாக கொடுக்கிறார். அடுத்தது, அவன் பாவம் செய்தான், அப்பொழுதும் அவனை கடவுள் தண்டிக்க விரும்பவில்லை. பாவத்திற்கு பின்பும் அவனுக்கு குழந்தை செல்வங்களை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மனிதனுக்கு இப்படி பல கொடைகளை கொடுத்து பூமியை நீ உழுது பண்படுத்தி பழுகி பெருகி பூமியை நிரப்பு என்ற ஆசீர்வாதத்தையும் அவன் உழைப்பை ஆசீர்வதிக்கிற கொடையையும் கொடுக்கிறார். ஆக கடவுள் கொடையை கொடுத்து கொண்டிருக்கிறவர், மனிதனுக்கு அக்கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆக அவர் கொடைகளின் ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் மனிதன் அவனிடம் கடவுளிடம் போகிறான். எதற்காக போகிறான் என்றால் கடவுளை தேடி போவதில்லை, கடவுளை நீர் எனக்கு வேண்டும் என்று கேட்டு போவதில்லை, கடவுள் தருகிற கொடைகளுக்காக போகிறான், அருளுக்காக போகிறான், கடவுளிடம் தனக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு போகிறான். ஆகவேதான் இந்த உலகம் உங்களுக்கு நிறைவு தராது என்றவர், இந்த உலகத்தினால் உங்களுக்கு நிறைவு கிடைக்காது என்றவர், இந்த உலகம் தர முடியாத அமைதியையும் நிறைவையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியும் நாம் அவரை தேடவில்லை. ஆகவே கொடைகளின் ஆண்டவரை தேடி அவரே எங்களுக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்காத நம்முடைய விசுவாச குறைபாட்டிற்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். அந்த விசுவாசம் என்ற கொடையை அவர் நமக்கு தரும்படியாய் ஜெபிப்போம். ஆக கடவுள் கொடைகளின் கடவுளாக இருக்கிறவர். யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லுவார், 44வது வசனம் என்று நினைக்கிறேன், ஆண்டவர் அருள் கூர்ந்தால் ஒழிய, தந்தை அருள் கூர்ந்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர முடியாது. பல வேளைகளிலே நான் யோசிப்பேன், நமக்கு அருள் பொழிகின்ற நற்கருணை ஆசிரியர் எங்கு போய் கிடைக்கும்? கடவுளுடைய கிருபை எங்கு கிடைக்கும்? நாம் ஆலயம் சென்றால், நற்கருணை ஆராதனைக்கு சென்றால், இது போன்ற குணமளிக்கும் ஆராதனைகளை பங்கெடுத்தால் கடவுள் நம்மை அருளால் ஆசிரால் நிரப்புவார் என்பது நமக்கு தெரியும். இதை தெரிந்தும் நாம் கடவுளை தேடாமல் இருக்கிறோம். எங்கே அருள் கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு போகாமல் அருள் இல்லாத இடத்திலே பொருளை தேடிக்கொண்டிருப்பதனால் நாம் விரக்தியிலும் தனிமையிலும் சென்று விடுகிறோம். ஆகவே கடவுளை தேடுகின்றதனால் கிடைக்கிற நன்மைகளை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது பார்ப்போம். நீங்கள் திருப்பாடல் 14, திருத்தூதர் பணி 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம், ஆண்டவர் நன்மைகள் பல செய்கிறார், ஆண்டவர் நன்மைகள் பல செய்கிறார், வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறார், வளம் மிகு பருவ காலத்தை கொடுக்கிறார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்கு அடிப்படையில் என்ன தேவைங்கிறத அவர் நிறைவேற்றுவதாக திருத்தூதர் பணியில் பார்க்குறோம். ஆண்டவர் நன்மைகள் பல செய்கிறார்,
வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிகு பருவ காலத்தை, கோடை காலம், மழை காலம், குளிர்காலம், வசந்த காலம் என்று பல்வேறு காலங்களை கொடுத்து முளைத்து வருகின்ற காலம், வளர்கிற காலம், பருவ காலம், அதற்கப்புறம் கனிதரும் காலம், இப்படி பல காலங்களை குறித்து பலவற்றில் கடவுள் நமக்கு பலனளிக்கிறார். கடவுளுடைய அனுக்கிரகத்தை நாம் அனுபவிப்பதே இல்லை. இந்த மே மாதம் எவ்வளவு வறட்சியானது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த மே மாதத்தில் தான் வெள்ளரிக்காய், இந்த மே மாதத்தில் தான் பலாப்பழம், மாம்பழம், நொங்கு இதையெல்லாம் கொடுத்து மனிதனை வாழ வைக்கிறதை அந்த வாழ்நாளுக்கு, அந்த பருவகாலத்திற்கு ஏற்றாற்போல் கொடுக்கிறார். அதையெல்லாம் நாம் போன போக்கிலே எடுத்துக்கொள்கிறோம். அதை பெரிதுபடுத்துவதில்லை. கடவுளுடைய கரத்தின் வல்லமையை நாம் கண்டுபிடிப்பதில்லை. மழை பெய்கிற காலத்தில் இந்த பனை நொங்கு வந்தால் என்ன பண்ணும்? அப்பொழுதுதானே நிறைய நீர் வருகிறது. ஆனால் இந்த கோடை காலத்திலே அதை பலன் தர செய்கிறார். கோடையிலே வெப்ப அதிகையினால் தாகமும் வறட்சியும் டீஹைட்ரேஷன் ஏற்படுகிற காலத்தில் மனிதனுக்கு நீர் காய்கள் தேவை. இந்த காலத்திலே தான் அந்த நீர் காய்களான இளநீர், நொங்கு இது எல்லாம் பருவச் செய்கிறார். மாம்பழம், பலாப்பழங்களை எல்லாம் பெருகச் செய்கிறார். ஆக இப்படி மனிதன் வறட்சியினால் அவன் அழிந்து விடக்கூடாது என்பதனால் மனிதனுக்கு பலன் தருகின்ற தன்மைகளை கொடுக்கிறார். மனிதன் உண்ணக்கூடிய பல வகைகளை இந்த கோடை காலத்தில் கொடுக்கிறார். அதுபோல் அறுவடை காலம் என்று வைத்து நமக்கு ஓராண்டுக்கு வேணான அறுவடைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள அதற்கென்று மழை காலத்தை கொடுத்து விவசாயத்தை தொடங்க வைத்து கடவுள் எவ்வளவு திட்டமிட்டு ஒரு ஆண்டு முழுவதும் அவர் மழை பெய்து கொண்டே இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ஒரு ஆண்டு முழுவதும் மழை பெய்யாமல் வெயிலாக அடித்தால் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் ஒரு ஆண்டுக்குள்ளாகவே பருவ காலங்களை கொடுத்து எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. மழை பெய்ய ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், ஓய்வெடுக்க ஒரு காலம். மனிதனுக்கு மழை பெய்து கொண்டே இருந்தால் வயலில் தான் கிடப்பான். இப்போ மே மாதம் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று மனிதனுக்கு தோணவே தோணாது. ஆகவே அவன் வேண்டிய ஓய்வை எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உண்ண வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. ஆகவே திருத்தூதர் பணியிலே அவர் சுருக்கமாகவே இதை நாம் பார்க்கிறோம் 14, 17. மேலுமாய் யாக்கோப்பு புத்தகம், யாக்கோப்பு திருமுகத்திலே முதல் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு எப்படி அருள்வரங்களை பொழிகிறார் என்பதை யாக்கோப்பு தொடக்க திருச்சபைக்கு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். இந்த உலகத்தை தேடி, உலக பொருட்களை தேடி, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்டங்களை தேடி ஏமாந்து போக வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? நல்ல கொடைகள் அனைத்தும், நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்க எங்கேயாவது போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. பலன் தராத இடத்துல, பாறையில் போய் விதைக்காதீர்கள். பாலைவனத்தில் போய் நீரை தேடாதீர்கள். எப்பொழுதும் அருள் சுரந்து கொண்டிருக்கிற அந்த அருளின் ஊற்றாகிய கடவுளை தேடுங்கள் என்பதை எப்படி சொல்றாரு பாருங்க. ஏமாந்து போக வேண்டாம், ஏனெனில் நல்ல கொடைகள் அனைத்தும், நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. நம்ம நிழலை தேடிக்கிட்டு இருக்கிறோம், நிஜத்தை தேடுறதே இல்லை. அப்ப நிழலாக இருக்கிற கடவுள், அவரை நாம் தேடினால் நமக்கு எந்த அருள் வரமும் குறையாது என்பதை நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவருடைய அருள் வரங்களை பற்றி வேதத்திலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 படிங்கள். 1:3 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். அப்ப தொடக்க திருச்சபைக்கு, எபேசிய திருச்சபைக்கு என்ன சொல்றாரு? நீங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த உலகத்தின் பின்னாடி தெரிஞ்சுட்டு கடவுளை மறந்துட்டீங்கன்னா, சோர்ந்து போயிட்டீங்கன்னா
ஏமாந்து போயிடுவீங்க. என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவரை போற்றுங்க. அவர் உங்களை மறப்பதே இல்லை, அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. இன்னைக்கு நீ என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நம்ம யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கைவிடாத நீர் என்னை கைவிடுவதில்லை, நீ என்னை மறப்பதில்லை என்று ஆண்டவரைத்தான் நாம் ஆழமாக தேட வேண்டும். ஆக எபேசியர் 1:3 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய கொடைகளை நாம் அறிந்து கொண்டு அதை வழங்குகின்ற இயேசு வழியாக வழங்குகிறார் என்றால், இந்த நற்கருணை ஆசிரியரில், இந்த குணமளிக்கும் நற்கருணை வழிபாட்டில் விண்ணகத்தந்தை இந்த நற்கருணை வழியாக நமக்கு விண்ணக ஆசிரியரை, வானக கொடைகளை, அவருடைய பிரசன்னத்தை வழங்கி நம்மிடம் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கடவுள் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவர் எப்படி ஒரு ஆயன் ஆடுகளை பாதுகாப்பது போல, ஒரு தந்தை தன் குடும்பத்தை பாதுகாப்பது போல, அந்த தந்தை தன் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கவும் அவன் முன் வருவான். ஒரு ஆயன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க முன் வருவான். அதுபோல கடவுள் நம்மை காக்கிறார் என்பதை சொல்ல யோவான் 10 மற்றும் 11 நாம் இப்படியாய் பசிக்கிறோம். திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அழிப்பதற்கும் திருடர் வேறெதற்கும் வருவதில்லை, ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நான், நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார். ஆக இந்த ஆண்டவர் நல்ல ஆயனாக இருந்து நமக்கு உயிர் கொடுப்பார் என்பதை நாம் உணர்வோம். அதை உணர்ந்து அந்த நல்லாயனாகிய ஆண்டவர் நற்கருணையில் இருக்கிறார் என்பதை பார்த்து அவரை ஆராதித்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நல்ல ஆயனாக அவர் நம்மை சுமந்திருப்பதையும், அவர் நம்மை தாங்கி இருப்பதையும், அவர் நம்மை ஏந்தி இருப்பதையும் உணர்வோம். ஆயனுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாக, அவருடைய அரவணைப்பில் இருக்கிற ஆடுகளாக உணர்வோம். அந்த ஆண்டவருடைய ஆசீரும் அவருடைய குணமளிக்கும் அருளும் நம்மீது பொழியப்பட நாம் இந்த ஆராதனை பாடலிலே ஆண்டவரை துதித்து ஆசீர் பெறுவோம். குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. சொல்லி பாடுவோமா எல்லாம்? குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு, குணமளிப்பாரேசு. முழு சுகத்தை பெற, குணத்தை பெற எல்லோரும் உற்சாகமாய் அவரை உற்று நோக்கி பாடுவோம். நிச்சயம் குணமளிப்பாரேசு. நல்லா சேர்ந்து கை தட்டி ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் உயிரோட்டத்தோடு இருங்க. ஆராதனையில முழு ஆர்வத்தோடு பங்கெடுக்கணும். குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. சேர்ந்து சேர்ந்து பாடுங்க. குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. நம் பாவங்களிலிருந்தும், நம் நோய்களிலிருந்தும், நம் பாவங்களிலிருந்தும், நம் நோய்களிலிருந்தும் குணமளிப்பாரேசு. நிச்சயம் குணமளிப்பாரேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு.
வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார். தெளிந்த மனதை தேடி அவர் மொழியை வீசுவார். வறண்ட நிலத்தை கண்டு அவர் தண்ணீர் ஊற்றுவார். தெளிந்த மனதை தேடி அவர் மொழியை வீசுவார். எதை நினைத்தும் கலங்காதே, நோயை நினைத்து வருந்தாதே. எதை நினைத்தும் கலங்காதே, நோயை நினைத்து வருந்தாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. சேர்ந்து பாடுங்க. குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. நம் பாவங்களிலிருந்தும் நம் நோய்களிலிருந்தும் நம் கவலையிலிருந்தும் நம் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. அனைவரும் அமர்வோம். கொடைகளின் ஆண்டவர் நமக்கு என்ன கொடைகள் கொடுப்பார், அந்த கொடைகளின் ஆண்டவரை நாம் எப்படி தேட வேண்டும் என்று பார்த்தோம். அந்த கொடைகளின் கடவுளே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் இப்படி பார்க்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ கேட்க வேண்டும் என்பதும் அவர் கொடுப்பார் என்பதும் நாம் தட்ட வேண்டும் என்பதும் கடவுளுடைய விருப்பம். கடவுள் கேட்க சொல்லிவிட்டு நம் ஜெபத்தை கேட்காமல் இருக்க மாட்டார். கதவை தட்டும்படி சொல்லிவிட்டு அவர் இதய கதவை திறக்காமல் இருக்க மாட்டார். வாக்கு மாறாத கடவுள் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கிறார். ஆக கொடைகளின் கடவுளே அந்த கொடைகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். மேலும் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் எல்லோரும் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது மீன் கேட்கும் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருந்தால் விண்ணுலகில் உள்ள உங்கள் வானகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாய் நன்மைகளை அளிப்பார் அல்லவா? அப்போ இயேசுவும் இந்த கொடைகளின் ஆண்டவர் நமக்கு எப்படி கொடைகளை எல்லாம் வழங்குவார் என்பதை உறுதிபட சொல்லுவதை பார்க்கிறோம். கேட்க சொல்லுகிறார், தேடச் சொல்லுகிறார், தட்டச் சொல்லுகிறார். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிறார், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்கிறார், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு தந்திருக்கிற வாக்குறுதி, அந்த கொடைகளின் கடவுளான கடவுள் பழைய ஏற்பாட்டிலே அவர் என்ன கொடுக்கிறார், எது கொடுக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த கொடையான கடவுளே மனுவுரை எடுத்து இதோ நற்கருணையிலே வீற்றிருக்கிற இந்த ஆண்டவர் தான் இப்படி சொல்லுகிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஒரு தந்தையை ஒப்புமைப்படுத்துகிறார். சாதாரண அப்பா மீன் கேட்டால் தேரையை கொடுப்பார்களா? மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பார்களா? சாதாரண தந்தையர்களாகிய, அதுவும் தீய தந்தையர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வானக தந்தை எவ்வளவோ நல்லதை உங்களுக்கு தரமாட்டாரா? ஆக நாம் அந்த கொடைகளின் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அந்த கொடைகளின் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அவர் தருகிற கொடைகளுக்காக நாம் ஜெபிக்கவே கூடாது. எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் வேண்டும், நீர்தான் கொடைகளின் கடவர். நீர் வந்துவிட்டால் எனக்கு நோய், பேய், அங்ககார சக்திகள் எதுவும் குறையில்லாமல் கிடைக்கும். ஆக அந்த கடவுளை தட்டுங்கள்,
அந்த கடவுளை கேளுங்கள், அந்த கடவுளை தேடுங்கள் என்கிறார். அப்படி தேடினால் வானக தந்தை தன் பிரசன்னத்தை வழங்கி அவர்தான் நன்மை, அதான் சொல்கிறார், அவர் பல நன்மைகளை உங்களுக்கு தரமாட்டாரா என்கிறார். அந்த மொத்த நன்மைகளின் மொத்தமாக இருக்கிற அந்த தேவன் நமக்கு நன்மைகளை தருவார் என்று கூற்றை சொல்கிறார். 2 பேதுரு 1:3 பாருங்களேன். 2 பேதுரு ராயப்பர் தான் எழுதிய 2வது திருமுகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே, தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அப்போ நம்மளை கிறிஸ்தவ பிள்ளைகளாய், அவருடைய அருளில் வாழுகிற பிள்ளைகளாய் நாமளாக வந்து அவரை பின்பற்றலை, அவருடைய மாட்சிமையால் நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கார். அழைத்தவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். இப்போ கொடைகளின் ஆண்டவர் பாருங்க என்ன செய்கிறாரு, அவர் நம்மை அழைத்தார் அவருடைய பிள்ளைகளாக வாழ. அதுவும் அவருடைய மாட்சிமையாலும் அருளால் தான். நம்முடைய தகுதியால் கடவுள் நம்மை அழைக்கலை, நீ தகுதியுள்ளவன், நீ நல்லவன் அப்படியெல்லாம் பார்த்து அழைக்கலை. அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், ஆகவே நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிறவர் என்ன செய்கிறாரு, நம்மை அவரை அறிந்து கொள்வதன் மூலம், கடவுளை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்தம் இறை வல்லமையால் நமக்கு அளித்துள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ கடவுள் எப்படியெல்லாம் நம்மை மீட்கிறார்னு திருப்பாடலில் ஒரு திருப்பாடல் முழுவதும் நமக்கு சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 104, திருப்பாடல் 104 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் கடவுள் நமக்கு எப்படியெல்லாம் கொடைகளை வழங்கி பாதுகாக்கிறார். மனிதனுக்கு தேவை இந்த கால்நடைகள், ஆடு மாடுகள், அதனுடைய பாலையும் அதனுடைய இறைச்சியும் உண்டு வாழ்கிற பிள்ளைகள் நாம். ஆகவே இந்த கால்நடைகளை கொடுத்த கடவுள் எப்படி செய்கிறாராம்? 14வது வசனம் படிங்க. கால்நடைகள், அந்த கால்நடைகள் வாழ்றதுக்காகவே புல்லை முளைக்க செய்கின்றீர். ஆடு மாடுக்கெல்லாம் புல்லை வளர்க்குறாரு, நமக்கெல்லாம் பயிர்களை வளைத்து தானியங்களை கொடுக்கிறார். ஆடு மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இந்த பூமியிலிருந்து உணவு கிடைக்க செய்கிறார். மாலையில் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கு அடுத்து மகிழ்ச்சி தேவைப்படுதில்ல. பசிக்கு சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறான், வேலை செஞ்சுட்டு வந்தோடனே என்ன செய்கிறான்? திராட்சை ரசம் தான். ஒயின் ஷாப்புக்கு போகணும். ஆனால் அந்த ஒயின் ஷாப் ஆண்டவர் சொல்லலை, பல ரசங்களை நீங்கள் பூமியிலிருந்து வருகிற தானியங்களால் உணவும் பழங்களால் உங்களுக்கு வேண்டிய சத்தும் கிடைக்கிறது. இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஒயின் ஷாப்பில் வச்சோடனே ஒயின் தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அங்கே எல்லாம் எரிச்சு கொள்கிற சாராய வகைகளை வைத்திருக்கிறார்கள். ஆக கடவுள் மனிதனுக்கு எல்லா விதமான இன்பமும் தேவை என்பதை உணர்ந்தார். ஆகவே தான் செடிகளை உருவாக்கி அதிலிருந்து பல ரசங்கள், பழங்களை உருவாக்கி கொடுத்தார். எவ்வளவோ பழங்கள் இருக்கிறது, அந்த பழங்களிலிருந்து பிழியப்பட்ட ரசங்கள் இருக்கிறது. நீங்கள் கடையில் போய் கேட்கலாம், திராட்சை ரசம் வேணும்ன்ட்டு. போய் நம்ம பழக்கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, திராட்சை ரசத்தை பிழிந்து அதில் போதை கலக்காமல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி நம்ம குடிக்கலாம், அல்லது திராட்சை பழத்தை வாங்கி கழுவிட்டு அதை சாப்பிட்லாம். ஆகவே பாருங்கள், மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்டும் திராட்சை ரசமும். அப்போ எண்ணெயை நம்ம தலைக்கில் ஏன் தேய்க்கிறோம்? நம்ம முகம் நல்லா கலையாக இருக்கணும், தோல் காய்ந்து போய் வறட்சி ஆகிடக்கூடாது. அதனால தான் குளித்த உடனே என்ன சொல்கிறாங்க, நல்ல தேங்காய் எண்ணெயை கை காலெலாம் தேய்க்க சொல்கிறாங்க. காலில் எல்லாம் தேய்க்க சொல்ல, இல்லைன்னா சில பேர் காலை பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும், கால் சுற்றி வெடித்து போய் அப்படியே வெடிப்பாக இருக்கும். காரணம் அதில் எண்ணெயெல்லாம் ஒன்றுமே தேய்க்கிறதில்ல. குளித்த உடனே கால் நல்லா மென்மையாக இருக்கும்போது நீங்கள் கையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சி உள்ளங்காலில் எல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக கால்களுக்கு இதமாக இருக்கும், வறட்சியாக இருக்காது, அதிகமாக வெடிப்பு வராது.
அதனால தான் பாருங்களே திருப்பாடலில் சொல்கிறது, முகத்திற்கு களையூட்டுகிற, நம் உடலுக்கு நம்முடைய தோலுக்கு களையூட்டுகிற எண்ணெய் வகைகளையும், முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வு ஊட்ட அப்பமும் அழைக்கிறேன். அப்பம்னா பிரெட்டு, நமக்கு உணவு வகைகள், பல உணவுகளை சாப்பிட்றோம். மனுஷன் எதையாவது விட்டு வைக்கிறானா? எதையாவது ஒன்று சொல்லுங்களேன், மனுஷன் விட்டு வச்சது. அணிலிருந்து, எலியிலேருந்து, நாய்கறியில் முதற்கொண்டு அம்படையும் காலி பண்ணிட்டேன். இப்போ கடவுள் மனிதனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்போ அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்ட, பசியை நிரப்ப, எல்லாவற்றிலும் கடவுள் இந்த பூமியிலிருந்து படைப்புகளை உருவாக்கி மனிதனுக்கு வேண்டியவைகளை பெற்றுத்தருகிறார் என்று திருப்பாடல் 104 கூறுகிறது. 16வது வசனம் பாருங்க. ஆண்டவரின் மரங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வேலைப்பாடுகளுக்கெல்லாம் மரம் வேணும்ல, வீடு கட்ட மரம் வேணும், அப்போ மர வகைகள், உட்கார்றதுக்கு சேர் வேணும். அதுக்குன்னு பாருங்கள் மரங்களை, வேறுபட்ட மரங்களை, கேதுரு மரங்களை, லெபனோனின் மரங்களை அவர் உருவாக்கி எந்த பகுதியில் தண்ணீர்கள் வளம் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் மர வகைகளை உருவாக்கினார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். 17வது வசனம் படிங்க. பாருங்களேன், இந்த மரங்களை படைத்து அந்த மரங்களை நமக்கு வேலைக்கும், அந்த மரம் வளர்ந்து வரும்போது பறவைகள்லாம் கூடு கட்டி வாழ்கின்ற அவருடைய படைப்பில் எல்லாமே அற்புதமாக இருக்கு. எல்லா படைப்புகளையும் அவர் கவனிக்கிறார். எல்லா படைப்புகளுக்கும் வேண்டிய கொடைகளை கொடுக்கிறார். அவை வாழ்வதற்கான வளங்களை கொடுக்கிறார். 18வது வசனம் படிங்க. ஏன் மலைப்பகுதிகளுக்கும் காடுகளுக்கும் வேட்டையாட போகிறாங்க வேட்டைக்காரர்கள்? இந்த பாறை இடுக்குகளில் தான் முயல்கள் வசிக்கும். மறை ஆடுகள் என்று நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த புலி விரட்டிக்கிட்டு போகும், ஆட்டுக்குட்டி பாறையில் தாண்டி தாண்டி போகும். அதற்கு பேர் வரையாடுகள். அதுக்கு கால் வச்சு அதனால் மலை மேலே, செங்குத்தான மலை மேலே நடந்து போக முடியும். அது மாதிரி மலையிலேயே சறுக்காமல் அதனால் வர முடியும். அப்படியே சறுக்கி விழுந்தாலும் அதனுடைய எலும்புகள் முறியாமல் அதற்கு கடவுள் படைத்திருக்கிறார். உயர்ந்த மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகவும், கற்பாறைகள் குழி முயல்களுக்கு புகலிடமாகவும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். 19வது வசனம் படிங்க. பாருங்களே, பகலில் முழுவதும் மனிதன் வேலை செய்யணும், அவன் உழைக்கணும். அப்போ காலையில் சூரியன் வந்ததுலேருந்து வேலை செய்கிறதுக்கும், சூரியன் அல்லது ஆதவன் மறைகிற நேரம் எது அப்படிங்கிறது ஆதவனுக்கு தெரியும். ஏன் ஆதவன் மறைகிறான் அப்படின்னா, அப்போ தான் விலங்குகள் எல்லாம் தங்களுடைய மேய்ச்சல்களை தொடங்கும். அது மேய்ச்சல்களை தொடங்கணும்னா அப்போ தான் அது வாழ முடியும். ஆக இரவையும் பகலையும் படைக்க இறைவன் சித்தமாகிறார். இரவு பகலை படைத்து மனிதனுக்கு வேலை செய்வதற்கு பகலையும், ஓய்வெடுக்க இரவையும். பகல் முழுவதும் விலங்குகள்லாம் என்ன செய்யும்? மேய போகாது, எல்லாம் போய் தூங்கும். பகலில் விலங்குகள் ஓய்வெடுக்கவும், இரவில் அது மேய்ச்சலை தேடி செல்லவும் ஆண்டவர் திட்டமிட்டார். 21வது வசனம் படிங்க. இளம் சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சிக்கின்றன. அப்போ இறைக்காக சிங்கங்கள் கர்ச்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கடவுளிடம் ஜெபிக்குது. நம்ம கேட்குறோம்ல, கையை விரித்து கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி அது கர்ச்சிக்குது. எனக்கு இன்றைக்கி உணவே கிடைக்கல, யாராவது ஒரு நல்ல மான் அந்த பக்கம் அனுப்பி விடுங்க, இந்த பக்கம் ஒரு மாடை அனுப்பி விடுங்க, என் பசி தீர்த்து வைங்க ஆண்டவரே. அப்போ காலையில் எந்திரணும், பறவைகள்லாம் ஏன் கத்துது? நாங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டோம்,
எங்களுக்கு உணவை கொடுங்கள், கடவுளிடம் ஜெபிக்கின்றன. ப்ரேயர் ஆஃப் த ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு டோனி டெமெல்லோ என்ற இயேசு சபை சாமியார் ப்ரேயர் ஆஃப் த ஃப்ராக், தவளையின் ஜெபம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ஒரு சன்னியாசி காட்டில் தவம் இருந்தாராம். அவர் தவம் இருக்கிறதுக்கு அந்த பகுதியில் நிறைய தவளையாம். அந்த தவளைகள் போடுற சத்தம் அவரால் ஜெபிக்கவே முடியலை. அதனால் கடவுள்கிட்ட கேட்டாராம், இந்த தவளைகள்லாம் நாக்கையெல்லாம் கட்டிருங்களே, அது போடுற சத்தத்தில் என்னால் ஜெபிக்கவே முடியலை. இப்போ கடவுள் சொன்னாராம், நீ மட்டும் என்னை நோக்கி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறிய, அந்த தவளையெல்லாம் ஜெபிக்க வேண்டாமா? அதுக்கு மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? கொண்டாட்டம், அதுக்கு என்னை எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடம் தெரியுமா? நீ கேட்டதே இல்லையா? தவளைக்கு ஒரு சத்தம் இல்லை, நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. நமக்கும் அது மாதிரி தான், தவளை சத்தம் கேட்டுட்டு கண்டுக்காமல் போயிடுவோம். பயங்கரமான இசை கொடுக்கும். சில தவளைகள்லாம் டாயின் டாயின் டாயின். ஒரு முறை ஒரு பட்டிமன்றத்தில் இந்த தவளையெல்லாம் எப்படி பேசும், தவளைகள்லாம் போய் ஒரு பேங்குக்கு போச்சுன்னா அந்த பேங்கில் போய் கடன் கொடுக்கணும், கடன் கேட்டுச்சுன்னா எப்படி கேட்கும் அப்படின்னு சொன்னாராம். தவளை போய், சார் கடை கொடு கடை கொடு கடை கொடு கடை கொடு கடை கொடு கடை கொடு, அது எப்படி கேட்கும்? அப்போ தவளையினுடைய சத்தம், அதற்கு ஒரு மொழி இருக்கிறது. அப்போ உள்ளே இருக்கிற கேஷியர் தவளை என்ன சொல்லுமா? டர்றேன் டர்றேன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விலங்குகளையும் நம்ம பார்த்தோன்னா சில பேருக்கெல்லாம் தெரியும், நாய்களோடு பேசுவார்கள். அதுக்கு அந்த மாதிரி நெருக்கமாக வச்சுருவாங்க. வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த நாய்க்கு பேக்கம், அது நேராக வந்து சாப்பிட வந்துடும். அப்போ மொழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் விலங்குகளுக்கு இருக்கிறது. அப்போ அந்த இளம் சிங்கங்கள் கடவுளை நோக்கி கர்ச்சிக்கும், அதற்கு வேண்டிய இறையை தரும்படி இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடும், கடவுளும் அதற்கு உணவளிப்பார். இளம் சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சிக்கின்றன. அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன. அடுத்த 22 பாருங்க. காலையில் சூரியன் உதிச்ச உடனே எல்லா இளம் சிங்கங்கள்லாம் என்ன பண்ணும்? குகைக்கு போயிடும். மத்திய பிரதேசன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட், இந்தியாவிலேயே 2வது பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. உள்ளே வந்து உட்காருங்கம்மா, உள்ள சேரில் உட்காருங்க. அதில் வந்து பர்த்வாரா என்னன்னு தெரியலை. ஒரு 5 நாள் நான் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த 5 நாளும் அது ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல், எல்லா வசதியுமே உள்ளே இருக்கும், ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே. அவங்க காலையில் ஆனால் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த வாகனம், அந்த சிங்கங்கள் புள்ளிகளை பார்க்கணும்னா அந்த நேரத்தில் தான் அவை இறை தேடி விட்டு தங்கள் குகைக்கு வரும். நான் முதல் நாள் சொன்னேன், தூக்கத்தை விட்டுட்டு சிங்கத்தையும் புளியையும் பார்க்க போறீங்க, நான் தூங்குறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்கெல்லாம் கிளம்புற வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க, இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ட்டு. அப்புறம் சரி என்ன தான் பாவனை போயிட்டு வருவோமேன்னு சொல்லி எல்லாம் ட்ரௌசர் பனியெல்லாம் மூடிட்டு அந்த வண்டியில் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து சிங்கம் புலிகள்லாம் கிராஸ் பண்ணுற இடம்னு வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த மலையில் இருக்கிற பாறைகள் வந்து நிழல் கொடுக்கறது போலவும் கீழ்ப்பகுதி வந்து ஒரு குகை போலவும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6-7 சிங்க குட்டிகளோட தாய் சிங்கம் கூட்டிகிட்டு போகுது, பின்னாடியே அது ஆண் சிங்கம் காவலுக்கு போகிறதெல்லாம் பார்த்தோம். அந்த குட்டி சிங்கம்லாம் அதுக்கு பேர் கப்ஸ். அந்த கப்ஸு போகிற அழகெல்லாம் அருமையாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் போனால் இது மாதிரி புலிக்குட்டிகள், அது அந்த எனக்கு அந்த 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 வனம், அந்த என்ன சொல்கிறது, வனாந்திரமா காடு, சரணாலயம், பெரியது. ஒரு எத்தனைங்க சொல்கிறாங்க, ஒரு 500 ஏக்கர்லாம் கிடையாது, 500 கிலோமீட்டர் தொலைவுக்கு வச்சுருக்காங்களாம். அவ்வளோ பெருசுனா ஒரு இதுலேருந்து இன்னொரு பக்கம் போக முடியாது. அப்போ ஒரு சிலதில் இந்த பறவைகள், அந்த குளங்கள் ஏரிகள் இருக்கிறதுனால அதில் பறவைகள் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் சுற்றி பார்த்தோம்.
ஆனால் அந்த பாதுகாப்பான வாகனங்களில் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு சில இடத்துல சாயந்தரம் போகிறாங்க. எதுக்கு வருதுன்னா, பகல் ஃபுல்லாக நல்லா தூங்கிவிட்டு இறதோட கிளம்பும்போது நீர்நிலைகளில் வந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்புது. அப்போ நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நின்னோம்னா அந்த புலி இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக காலை நீட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு நாக்கால் டக்க 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 கடன்னு குடிக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிச்சிருமா அது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல, அது மே மாதத்தில் தான் நம்ம போனோம். அதனால் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இடம் இருந்துச்சோ அதில் எல்லாம் அது தண்ணி குடித்த அழகெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறதுன்னா, ஆண்டவரை நோக்கி இந்த இளம் சிங்கங்கள் கர்ச்சிக்கின்றன, ஆண்டவரிடமே தங்கள் இறையை தேடுகின்றன. மாலையானதும் கதிரவன் மறைந்தவுடன் அவர்கள் விலை போகிறது. காலையில் கதிரவன் உதித்ததும் அவைகள் தங்களுடைய புகலிடங்களுக்கு திரும்புகின்றன. 24வது வசனம் படிங்க. இந்த 23வது வசனத்தை படிங்க. காலையில் சூரியன் உதிச்ச உடனே தான் என்ன பண்ணுறான் மனுஷன்? வேலைக்கு போகிறேன். மாலை வரை உழைக்கின்றனர். இப்படி கடவுள் எல்லாத்தையும் 25வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள். முதல்ல 24வது வசனத்தில் ஆண்டவரே உம்முடைய வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்திருக்கிறீர். உலக படைப்புகள் மனிதன் வரைக்கும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாக முறைப்படுத்தி இருக்கிறார். பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாய் வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. கடலில் எத்தனை மீன் இருக்குன்னு எந்த விஞ்ஞானியாவது இது வரைக்கும் எண்ணியிருக்கானா? கடலில் அவ்வளோ உயிரினங்களை கடவுள் வச்சுருக்காரு. அதையும் யாருக்காக வச்சுருக்காரு? மனிதனுக்காக, பறவைகளுக்காக. தன் படைத்த உயிரினங்கள் எல்லாம் ஒன்றை தின்று ஒன்று வாழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார். 27வது வசனத்தில் தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மை நம்பி இருக்கின்றன. எந்த நம்பிக்கையில் விவசாயி 2 மூட்டை நெல்லை தூக்கிக்கிட்டு போய் தண்ணியில் போடுறேன், ராத்திரி வரைக்கும் அதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் தூக்கி வெளியே வச்சு, அவன் என்ன முட்டாளா கொண்டு போய் வதியில் அதை விதைக்கிறதுக்கு? அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? கடவுளை எப்படும் மழையை கொடுப்பாரு, பயிரை முளைக்க வைப்பார், அதை விளைய வச்சிருவார். மொத்தத்தில் தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பி இருக்கின்றன. நீர் கொடுப்பதை அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுற்றன. அப்போ கடவுள் நமக்கு கையை விரித்து கொடுத்தாருன்னா எல்லா நன்மைகளும் நம்மிடம் நிறைவடையும். இதைத்தான் இந்த திருப்பாடல் 104 நேரம் இருக்கும்போது படிங்க. கடவுள் நமக்கு எப்படியெல்லாம் கொடைகளின் கடவுளாக இருக்கிறார், கொடைகளால் நம்மை நிரப்புகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அனைவரும் எந்திரிச்சு நிற்போம். எல்லாரும் ஒரு நல்ல உற்சாகமாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி அதற்கு பின்பு நற்கருணை ஆசிரை பெற்றுக்கொள்ளலாம். நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இனி இல்லை, உன் வாழ்வின் இல்லை இனி தொல்லை. கைதட்டி சேர்ந்து பாடி. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. சொல்லுங்க.
நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இனி இல்லை. பாருங்க, கண்ணீரும் கவலையும் இனி இல்லை. உன் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. உன் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. சேர்ந்து நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அவமானம் மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானம் மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். கூனி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார். கூனி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார். நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. பாடுவோம். நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். சொல்லுங்க. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார். அவனை ஏழு வழியாய் துரத்திடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார். அவனை ஏழு வழியாய் துரத்திடுவார். நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. ஆமென். பாடுவோம். நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இனி இல்லை. கண்ணீரும் கவலையும் இனி இல்லை. உன் வாழ்வில் இல்லை இனி தொல்லை. ஓ இயேசுவே, 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 இயேசுவே. ஓ இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாடுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் முழந்தால் பிடியிடுவோம். மாண்புயர் கீதம் பாடி குணமளிக்கும் நம் ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசுவின் அருளாசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.
காலத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை இயலாம். நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் வேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நற்கருணை ஆண்டவரை கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை என்று சொல்லி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும்.